ப்ரீவியஸ் வீடியோவில் தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அந்த தியரியினுடைய மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னன்றது சொல்லுவோம் நம்ம. அந்த தியரியில் என்ன சொல்லுவோம் நம்ம, the bond between the metal ion and the ligands is வந்து electrostatic, that is ionic bond எப்படி ஃபார்ம் ஆகிறதா சொல்கிறோம். அதில் மெயின் இது வந்து என்னென்னா இந்த 5d orbitals இதை பற்றி சொல்கிறது தான் இந்த தியரி. நான் போன வீடியோவில் சொன்னேன். இந்த d orbitals what is happening இதில் தான் நமக்கு சில என்ன சொல்கிறது சில எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டது. அதுக்காக இது படித்தோன்னு சொல்லுவாங்க. என்ன கேள்விப்பட்டோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல சொன்னதே தான் மெட்டல் அயான் இருக்கு, லிகண்ட்ஸ் சுற்றி இருக்கு. இந்த மெட்டல் அயான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இதெல்லாம் எலக்ட்ரான் ரிச். இதை அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தான் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. என்ன சொல்லுவோம் நம்ம, முதல்ல மெட்டல் அயான் மட்டும் தனியாக இருக்கும்போது ஆல் த இது போட்டவங்க ஞாபகம் இருக்கும். ஆல் த 5d orbitals இந்த ஷேப் இங்கே இருக்கு. இந்த dxy dyz dzx dx squared minus y squared dz squared இது எல்லாமே degenerate. that means equal energy, எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது. எல்லாமே இந்த 5d orbitals. எலக்ட்ரான்ஸ் பற்றி அப்புறம் பேசலாம். எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்குது, அப்புறம் பேசலாம். இருக்கா? இப்போ இந்த மெட்டல் அயான்ஸ் சுற்றி இந்த லிகண்ட்ஸ் வரும்பொழுது ஒரு நெகட்டிவ் ஸ்பெரிக்கல் ஃபீல்டு, ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இதை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த இதில் இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் இதில் d orbitals எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், லிகண்ட்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், ரிப்பல்ஷன் இருந்தால் என்ன ஆகும், டென்ஷன். தட் மீன்ஸ் எனர்ஜி ரைசஸ். அந்த லிகண்ட் ஃபீல்டில் எனர்ஜி ரைஸ் ஆகுது. ஓகே, லிகண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது லிகண்ட்ஸை எந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்குதோ, லிகண்ட்ஸ் எந்த ஆர்பிட்டாலுக்கு நேரடியாக பார்க்குதோ அந்த ஆர்பிட்டால்ஸ் will experience more repulsion. லிகண்ட்ஸ் எந்த ஆர்பிட்டாலுடைய சைடில் வருதோ அதுக்கு ரிப்பல்ஷன் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு செட்டாக ஸ்பிளிட் ஆகிறதா சொல்லுவோம். ரெண்டு செட், அதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். இது வந்து ஐசோலேட்டட் ஸ்டேட், இந்த லிகண்ட் ஃபீல்டு. லிகண்ட் நெருங்கும் பொழுது என்ன சொல்லுவோம் நம்ம, இப்போ ரெண்டு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்ம படிக்கிறதா சொன்னோம். என்னென்ன நம்ம இந்த ரெண்டு மட்டும் பார்க்கலாம். ஒன்று ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், டெட்ராஹெட்ரல் ஃபீல்டுன்னு சொல்ல போகிறோம். இப்போ சொல்ல போகிற இந்த ரெண்டில் ஒன்று தான் 3 மார்க்கில் கேட்போம். இந்த தியரியெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்கறது ரேர். இந்த ரெண்டு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் அல்லது ட்ரா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரா தி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு, இது ஓ. அல்லது எக்ஸ்பிளைன் த அல்லது ட்ரா தான் கேட்பாங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு. இந்த ரெண்டில் ஒன்று 3 மார்க்கில் யூ கேன் எக்ஸ்பெக்ட். இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டு டயக்ராம் போட்டிங்கன்னா போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை, எக்ஸ்பிளனேஷன் கூட தேவையில்லை. ஸோ லெட் அஸ் கம் டு ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. நம்ம முதல்ல சொன்னதே தான். ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டுன்னு போது இங்கே நான் போடுறேன் பாருங்க. இப்போ இதுதான் இந்த சும்மா இந்த இது அசியூம் பண்ணிக்கலாம். இதை இங்கே வந்துடுறேன், இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக புரியும். இது அசப் இதுதான் மெட்டல், இது ஒரு ஆக்சஸ், இது இன்னொரு ஆக்சஸ், இது இன்னொரு ஆக்சஸ். எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். சரி, இதை வந்து எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், இது ஒய், இது மைனஸ் ஒய், இது இசட், இது மைனஸ் இசட். நம்ம காமிச்சா உங்களுக்கு இப்படி அசியூம் பண்ணிங்கன்னா இது என்ன வச்சுக்கலாம், நீங்கள் இந்த எக்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்சஸ் வச்சுக்க, இது இசட் ஆக்சஸ். இதை இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ லிகண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுது, ஒரு லிகண்ட் இங்கே, ஒரு லிகண்ட் இங்கே, ஒரு லிகண்ட் இங்கே, 3, 4th இந்த சைடு, 5th பேக்கில் இருக்குது, 6th கீழே. அப்போ லிகண்ட்ஸ் இந்த 6 லிகண்ட் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டு லிகண்ட்ஸ், ரெண்டு d ஆர்பிட்டால்ஸுக்கு ஆக்சிஸ்லேயே இருக்கக்கூடிய d ஆர்பிட்டால், இது முதல்ல சொன்ன dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dz, இது ரெண்டு ஆக்சிஸ்லேயே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூ அப்சர்வ் த புக்கில் இருக்க பேஜ் நம்பர் 153 முதலே காமிச்சவங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் ஐடியா வரும். அந்த டயக்ராமில் நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ இந்த அதாவது இந்த ரெண்டு தான் எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் இந்த ஆர்பிட்டாலும், இது இசட் ஆக்சிஸ்லேயும் இந்த ஆர்பிட்டால் இருக்கும்போது இங்கே அப்ரோச் பண்ணுற எக்ஸ் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுற லிகண்ட், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுற லிகண்ட்,
z ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ற இந்த இதை பார்க்கலாம். ஸோ ரெண்டு லிகேண்ட் வந்து இதை நோக்கியும் வரும்பொழுது they will experience more repulsion. இந்த அஞ்சும் ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த அஞ்சில் ரெண்டு dx² மைனஸ் y² அப்படிங்கிற ஆர்பிட்டால் வந்து எதில் இருக்குது? ஆக்சிஸ்லேயே எலக்ட்ரான் மூவ் ஆகிடும். இன்னொன்று dz² ஆக்சிஸ்லேயே மூவ் ஆகுது. ஆக்சிஸில் தான் லிகண்ட் அப்ரோச் பண்ணும்பொழுது இந்த ஆக்சிஸில் ரெண்டு ஆர்பிட்டால் will experience more repulsion. அப்போ அதனுடைய எனர்ஜி என்ன ஆகும்? டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ரெண்டு? dx² மைனஸ் y² dz². மிச்சம் மூணுனுடையது எனர்ஜி. நான் முதல்ல சொன்ன மாதிரி to maintain the average energy that is Barry center, the Barry center வச்சுங்க. இது என்ன ஆகும் கேட்டோம்னா slightly decreases. கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இந்த டிக்ரீஸ் ஆகிறது இந்த மூணு ஆர்பிட்டால் இப்போ இதுக்கு ரெண்டு பேர் வைக்கும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த dxy dyz dzx இது மூணுங்க சேர்ந்து t2g செட். dx² மைனஸ் y² அண்ட் dz² இல்லைங்களா, அதை eg அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு செட்டாக பிரிச்சிட்டோம். இப்போ இதில் எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 5 இருக்கு இல்லைங்களா, இந்த 5ல இன்க்ரீஸ் ஆகிறது இதை நான் என்ன வச்சுக்கிறேன், திஸ் இஸ் ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்டாஹெட்ரல் டெல்டான கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, ஓனா ஆக்டாஹெட்ரல் வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குமா? 5ல் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ். ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுங்களா. இது என்ன ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் மைனஸ் சும்மா போடுறேன். மைனஸ் இது எவ்வளோ? 5ல் 2 மடங்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆவரேஜ் will be same. இதுதான். ஸோ இது இந்த ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியில் 3/5 இன்க்ரீஸ் ஆகுது. இது 2/5 டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இந்த ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், இந்த டயக்ராமை போட்டு சொல்லலாம். எக்ஸ்பிளைன் அல்லது ட்ரா எப்படி கேட்டாலும் சரி, திஸ் ஸ்பீக்ஸ் எவ்ரிதிங். இந்த 5 ஆர்பிட்டால் போடுங்க, இந்த 5 ஆர்பிட்டால் நேம் எழுதுங்க. ஐசோலேட்டட் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் அயான் அப்படின்னு போடுங்க. இது கொஞ்சம் ரைஸ் பண்ணி இந்த அதே சேம் 5 ஆர்பிட்டால்ஸ் நேம் எழுதுங்க. இந்த ப்ரொசஸ் ஆஃப் லிகேண்ட் ஃபீல்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இந்த ப்ரொசஸ் ஆஃப் லிகேண்ட் ஃபீல்ட் புக்கில் ஆர்டராக கொடுத்துருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த டிஃபரன்ஸ் குறைவாகும். இந்த ப்ளஸ் 3/5 டெல்டா ஓ மைனஸ் 2/5 டெல்டா ஓ, இங்கே 3 போடுங்க, இங்கே 2 போடுங்க. ஸோ இது dx² மைனஸ் y², இது dz². இது dxy dyz dzx அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் t2g, இதுக்கு பேர் eg. அவ்வளோதான். இது ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் சொல்லும்போது நம்ம இங்கே வரலாம். டெட்ராஹெட்ரல் உங்களுக்கு தெரியும், எத்தனை லிகேண்ட்ஸ் வரணும்? 4 லிகேண்ட். அதை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின் போது இதுவும் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 154 கொடுத்துருக்காங்க. 155ல் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை புக்கை பாருங்கள், நான் உங்களுக்கு இது இப்படி விஷுவலைஸ் பண்ணலாம். ஆக்செப்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு கியூப் வச்சுக்கோங்க. இதனுடைய சென்டரில் கியூப்னுடைய கரெக்டாக நடுவில் மெட்டல் இருக்குது. இதெல்லாம் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்சஸ் வச்சுக்கோங்க, இது இசட் ஆக்சஸ்னு வச்சுக்கலாம். இப்போது லிகேண்ட்ஸ் எங்கே அப்ரோச் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, எங்கே அப்ரோச் ஆகும்? ரிமெம்பர், கியூபில் எங்கன்னா ஆக்சிஸில் வராது, பின்ன எங்கே வரும்? த லீடிங் டயகனல்ஸ் இந்த ஆப்போசிட். லீடிங் டயகனல்ஸ்னு எதை சார் மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, தோ இந்த எண்டிலிருந்து இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு, இந்த எண்டும் இந்த எண்டும், இது ஒன்று. அதே மாதிரி இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு, லீடிங் டயகனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீண்டும் சொல்கிறேன், இங்கே வச்சுக்கலாம் நம்ம எனி 2 ends. தோ இங்கே இருந்து இங்கே கை வச்சுருப்பேன், இங்கே இருந்து இதுக்கு இங்கே ஒரு லிகேண்ட், இங்கே 2வது லிகேண்ட், இன்னொரு லிகேண்ட் ஆப்போசிட்டில் வரலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்போ எதுவுமே எதில் வரல? ஆக்சிஸில் வரல. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆக்சிஸ், இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ஆக்சிஸில் வரல. எங்கே வருது அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று இங்கே,
இன்னொன்று இங்கே, அடுத்தது இங்கே இங்கே. இந்த 4 கார்னர்ஸ் வந்துச்சு நமக்கு. அப்போ எதுவுமே எதில் வரல, ஆக்சஸில் வரல. இப்போ போகலாங்களா? இப்போ இங்கே வரலாம். டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு என்பது அதே ஐசோலேட்டட் ஸ்டேட்டு, இதே 5 d ஆர்பிட்டால்ஸ் போடுங்க, நேம் எல்லாம் எழுதுங்க. ஐசோலேட்டட் ஸ்டேட். லிகேண்ட் ஃபீல்டில் இதே இங்கே எழுதுங்க. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்கும்? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இந்த ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் no ligand அல்லது no orbital is directly pointed towards the ligand. எந்த லிகாண்டுமே எதுல இல்ல, எந்த லிகாண்டுமே ஆக்சிஸ்ல வரல. எங்க வருது? ஆக்சிஸ்க்கு நடுவுல வந்திருக்கு. ஸோ ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே, இன்னொன்று இங்கே, இன்னொன்று இங்கே. அப்போ பிட்வீன் த ஆக்சிஸ், தட் இஸ் பிட்வீன் த ஆக்சிஸ் பிளேன்ல தான் வரும். இப்போ பிளேனில் வரும்போது நன் ஆஃப் த டி ஆர்பிட்டால் இஸ் டைரக்ட்லி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த லிகேண்ட். 5 ஆர்பிட்டாலுமே டைரக்டாக பாயிண்ட் பண்ணலை. ஆனால் இந்த மூணும் இந்த மூணும் எப்படி இருக்குன்னா நியரர் டு த ஆர்பிட்டால்ஸ், ஐ மீன் லிகேண்ட்ஸ். இந்த மூணு நியர் டு த லிகேண்ட்ஸ். ஏன்னா இது எங்கே இருக்குது? பிளேனில் இருக்குது. இந்த ரெண்டு எங்கே இருக்குது? ஆக்சிஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆக்சிஸில் இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் far away from the ligand. அதே பிளேன்ல இருக்க ஆர்பிட்டால்ஸ் நியரர் டு த லிகாண்ட்ஸ் பட் நாட் பாயிண்டிங் டைரக்ட்லி. இந்த மூணும் எப்படி இருக்குதுன்னா நியரர் டு த லிகாண்ட், இந்த ரெண்டும் far away from the ligand. அப்ப எது நியரர்? இந்த மூணு நியரர்னு சொல்லும்போது they experience more repulsion. அப்ப இந்த மூணு அப்படியே தலைகீழா சொல்லுவாங்க. இந்த மூணுடைய எனர்ஜி எந்த மூணு அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல சொல்ல பாருங்க, இந்த T2 அது இன்க்ரீஸ் ஆகும். டு மெயின்டைன் த பேரிங் சென்டர் முதல்ல சொன்னதே தான். ரிமைனிங் 2 இருக்க dx² - y² dz², அதனுடைய எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? 2னுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு, 3னுடைய எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே இன்வர்ஸ் ஆகுது. 3னுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, T2g. இது Eg டிக்ரீஸ் ஆகும். பட் இங்கே Eg T2g போடுவோம், இங்கே G போட மாட்டோம். புக்கில் கூட அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உங்களுக்கு புக்கில் சொல்லலை. ஏன்னா இந்த ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் there is center of symmetry. ஆனால் இந்த டெட்ராஹெட்ரில் அந்த சிமெட்ரி இஸ் லேக்கிங். சிமெட்ரி ஜாமெட்ரிக்கு சிமெட்ரி இருக்குதுன்றதுக்காக இந்த G இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்களேன். ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு போடும் பொழுது T2g Eg, டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு பொழுது should not indicate G அப்படின்ட்டு எழுது. ஸோ இதே தான். இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ΔT, போன முறை கூட ΔO, இது டெட்ராஹெட்ரல். இப்போ எப்படி இருக்கும்னா இது எப்படி அப்படியே இன்வெர்ஸ் சொன்னாங்க. போன முறை எவ்வளோ? +3/5, இப்போ +2/5. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே பார்த்தோம்னா -3/5. இன்வெர்ஸாக ஆகும். அப்படி இன்வெர்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா சொல்லலாம். என்ன? த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் இங்கே போடுறோம் பாருங்களேன், ΔT இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு 4/9 ΔO அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் 1 மார்க்கோட கேட்கலாம். ஸோ இதுதான் crystal field splitting in octahedral field, crystal field splitting in the tetrahedral field அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்பிளிட்டிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸ்பிளிட்டிங் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பிளிட்டிங் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இப்படி பிரிஞ்சிச்சா மறந்துவிடாது. இது வந்து எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரானை பற்றி நம்ம இன்னும் பேசல. எந்த லிகாண்ட் இருந்தால் இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில்லப் ஆகும்? எப்படி ஃபில்லப் ஆகும்னா சார், இப்போ 5 எலக்ட்ரான் இருக்கு, ஒரே எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒன்றே ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. இப்போ ஸ்பிளிட் ஆகும்போது அந்த ஒட்ட எலக்ட்ரான் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அதே மாதிரி தான் இதுதான் படிக்கணும். அடுத்தது அது நம்ம சார் ஒரு 4 இருக்குது 5 இருக்குது சார்னா 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 1 1 1 1 5, இதுலேயும் 5 இருக்குது. இந்த 5 பிரச்சனை இல்லை, இதில் 3, இதில் 2. இன்கேஸ் 4 இருக்குது, 4 இருக்குதுன்னு போது 1 2 3 4, 1 2 3 4, 1 வேக்கன்ட் ரைட். இங்கே வரும்போது ஸ்பிளிட் ஆகும்போது 4 எப்படி வரும்? 1 2 3 4 வருமா? அல்லது 1 2 3 இங்கே
இங்கேயே பேர் ஆகுமா, 5 இருந்ததுன்னா இங்கே 3 இங்கே 2 இருக்குமா, அல்லது இங்கேயே பேர் ஆகுமா, இது வேக்கண்டாக இருக்குமா, இதை தான் இதில் சொல்ல போகிறாங்க. Cn மைனஸ் இருந்தால் பேரிங், H2O இருந்தால் அப்படியே இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் எப்படின்னு சொல்லி இங்கே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் அடுத்து போகிறோம். ஸோ இதில் கொஷின் கேட்குற இடம் இதுதான். இதை தெளிவாக படம் போட்டு நீங்கள்லாம் கரெக்டாக எழுதி காட்டுவீங்க. இது ஒன்றா இது 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை இது 3 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல ஐசோலேட்டட் ஃபீல்டில் எப்படி இருந்தது, அடுத்து லிகேண்ட் ஃபீல்டில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு, when the ligand approaches further splitting takes place. Octahedral field dx square minus y square are directly pointing towards the ligands, so their energy rises. Other 3 orbitals are not in the axis, they are not directly pointing towards the ligands, so their energy decreases, split into 2 sets. One is Eg, another is T2G. இது வந்து increases by 3/5, decreases by 2/5. Delta naught is octahedral splitting energy அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, இல்லை அழகாக போட்டு காமிச்சாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் நமக்கு இதில் கேள்வி கேட்குற வாய்ப்பு இருக்கிற இடம். ஸோ இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு அண்ட் டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம என்ன வரோம், எலக்ட்ரான்ஸ் இதில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இங்கே இருக்கும்போதே ஓகே, ஸ்பிளிட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் இங்கேயா எப்போ பேரிங் நடக்கும், இதெல்லாம் பழையதே தான். ஹோன்சோல் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆல்ஃபா பிரின்சிபல் ஞாபகம். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் 2 எலக்ட்ரான். ஹோன்சோல் என்ன சொல்கிறோம், பேரிங் will take place only when all the available orbitals contain at least 1 electron each. அதே ஆல்ஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, எனர்ஜி லெஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்லப் ஆகும். இது எனர்ஜி லெஸ் ஃபில்லப் ஆகிட்டா எனர்ஜி அதிகம், எனர்ஜி லெஸ் ஃபில்லப் ஆகிட்டு எனர்ஜி அதிகம் போது இப்போ இதில் எந்த எனர்ஜியை பார்க்க போகிறோம், இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறது. நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன லிகான்ஸ் இருந்தால் எதுக்கு இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், அந்த எனர்ஜியும் பேரிங்க்கும் அல்லது தனித்தனியாக இருக்கிறதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கிறதுன்றத கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் கவனித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ போன வீடியோவில் சொன்ன விஷயமும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்துலேயும் கொஷின் கேட்குற வாய்ப்பு இருக்கிறது இந்த 2 தான். இதை நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த எலக்ட்ரான் ஃபில்லிங் இந்த ஸ்பிளிட்டட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்ன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.